சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வாகன ஓட்டிகள் கவனத்திற்கு. நாடு முழுவதும் நாளை முதல் அமலுக்கு வரும் புதிய ஃபாஸ்டேக் ரூல்ஸ். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்திய தேசிய கட்டண கழகத்தின் அதாவது NPCI புதிய ஃபாஸ்டேக் விதிகள் பிப்ரவரி 17, 2025 முதல் அமலுக்கு வர உள்ளது. மேலும் இந்த புதிய வழிகாட்டுதல்கள் சுங்க கட்டணங்கள் எவ்வாறு செலுத்தப்படுகின்றன என்பதை பாதிக்கும். பயணிகள் தங்கள் ஃபாஸ்டேக் நிலையை பற்றி அறிந்திருக்க வேண்டும். விதிகளை பின்பற்றாதது எரர் கோட் 176 பிழைக்கு வழிவகுக்கும். இதனால் உங்கள் ஃபாஸ்டேக் கட்டணம் சுங்க சாவடிகளில் நிராகரிக்கப்படும். உங்கள் ஃபாஸ்டேகை ரீசார்ஜ் செய்ய மறந்துவிட்டாலோ அல்லது அதனுடன் தொடர்புடைய வங்கி கணக்குகளை முறையாக பராமரிக்க தவறுவதோ சுங்க சாவடிகளில் அபராதங்களை விதிக்க வழிகோலும் வகையில் 17ஆம் தேதி முதல் புதிய விதிகள் அமல்படுத்தப்பட உள்ளன. சுங்கசாவடியை அடைவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு ஃபாஸ்டேக் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது ஹாட் லிஸ்டில் இருந்தாலோ அல்லது குறைந்த இருப்பை கொண்டிருந்தாலோ சுங்கசாவடியில் பண பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும். மேலும் சுங்கசாவடிக்கு வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே உங்கள் ஃபாஸ்டேகில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கூட பண பரிவர்த்தனை ரத்து செய்யப்படும். மேலும் ஃபாஸ்டேக் ஸ்கேன் செய்யப்பட்ட 10 நிமிடங்களுக்கு பிறகு ஃபாஸ்டேக் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டாலோ அல்லது செயலற்ற நிலையில் இருந்தாலோ கூட பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும். அதாவது ஃபாஸ்டேக் இந்த 2 நிபந்தனைகளையுமே கொண்டிருந்தால் எரர் கோட் 176 உடன் பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும். அதோடு வாகனத்திற்கு அபராதமாக சுங்கசாவடி கட்டணத்தை விட 2 மடங்கு அபராதம் விதிக்கப்படும். மேலும் அபராதங்களை தவிர்க்க பயணங்களை தொடங்குவதற்கு முன்பு ஃபாஸ்டேகில் போதிய பண இருப்பு உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். பயனர்களின் விவரங்களை அவ்வப்போது பதிவு செய்து அதனை உறுதி செய்து கொள்ள வேண்டும். சுங்கச்சாவடிகளை அடைவதற்கு முன்பு நமது ஃபாஸ்டேக் நிலையை சரிபார்த்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK News தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.